ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு டியூப்லெஸ் மாடல் 3 BHK ஹோம்ங்க. அதை பார்க்குறக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். வாங்க இந்த வீடு எப்படி இருக்குங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். வீட்டோட எலிவேஷனுங்க. நல்ல ஹைட்டாகவே கொடுத்துருக்குறாங்க. பர்கோலா டிசைனில். என்ட்ரன்ஸில் ஹெவியான ஸ்டீல் டோர் கொடுத்துருக்குறாங்க. உள்ள நுழைஞ்சதும் ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்குங்க. ஒம்போதுக்கு 18 அப்படிங்கிற அளவில் இந்த பார்க்கிங் அமைஞ்சிருக்கு. வீட்டை சுற்றிலும் போயிட்டு வர்றதுக்கு இடமும் கொடுத்துருக்குறாங்க. என்ட்ரன்ஸில் உள்ள டைல்ஸு பீச் கலர்லையும் பிளாக் கலர்லையும் போட்டிருக்காங்க. கிரானைட்டில் படி கொடுத்துருக்காங்க. தளவு நிலவு ரொம்ப ஹெவியாகவே கொடுத்துருக்குறாங்க. பிளாக் வுட்டில் கொடுத்துருக்குறாங்க. பதினாறுக்கு 20 அப்படிங்கிற அளவில் பெருசாக ஒரு ஹால் இருக்குங்க. அந்த ஹால்லையே ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வரும்போது ஒரு பெட்ரூம்ங்க. பெட்ரூமோட டோர் ரெடிமேட் டோர் தான் கொடுத்துருக்காங்க. கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. பாத்ரூம்ங்க. டச் பாத்ரூமும் டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க. இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 9 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஜன்னலோட கம்பி கொடுத்துருக்குறாங்க. ஜன்னல் UPVC யூஸ் பண்ணியிருக்காங்க. படிக்கு கீழேயே ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கிச்சனுங்க. 8க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த கிச்சன் அமைஞ்சிருக்கு. கிச்சனுக்கு கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. மாடல் கிச்சனும் பண்ணியிருக்காங்க. ஒரு சிம்னி கொடுத்துருக்குறாங்க. கிச்சனுக்கும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஹாலுக்குள்ளேயே மாடிக்கு போகிறதுக்கு படி கொடுத்துருக்குறாங்க. படியை கிரைனைட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க.
அதுக்காக அவங்க வச்சுருக்கிற கைப்பிடி கிளாஸில் கொடுத்துருக்குறாங்க. ஒன்பதுக்கு 20 அப்படிங்கிற அளவில் மாடியிலையும் ஒரு ஹால் அமைஞ்சிருக்குங்க. ரூமோட டோரு ரெடிமேடாக கொடுத்துருக்குறாங்க. ஜன்னல் எல்லாம் நல்ல பெருசாகவே கொடுத்துருக்காங்க. வெண்டிலேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பெட்ரூமோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமில் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க, ஃபால் சீலிங்கும் பண்ணியிருக்காங்க. இதில் உள்ள பாத்ரூமில் ட்ரை ஏரியா, வெட் ஏரியா ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. இங்கேருந்து நம்ம இன்னொரு பெட்ரூமை பார்க்க போகிறோம். இது இந்த வீட்டோட 3வது பெட்ரூமுங்க. இதோட அளவும் பார்த்திங்கன்னா 10க்கு 16 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்கு. இந்த ரூமுக்கு அவங்க கபோர்டு ஒர்க் பண்ணலை. இதில் ஒரு அட்டாச்டு பாத்ரூமும் டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரூமில் ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு இடமும் கொடுத்துருக்காங்க. உள்ளேயே மொட்டை மாடிக்கு போகிறதுக்கும் ஒரு படி கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வந்ததும் மொட்டை மாடியில் ஒரு பெர்கோலா டிசைன் எலிவேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. மொட்டை மாடியில் கூலிங் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. நல்ல தண்ணி, உப்பு தண்ணி ரெண்டுக்கும் டேங்கு தனித்தனியாக போட்டிருக்காங்க. வாஸ்துக்காகவும் தண்ணியோட ஸ்பீடு கிடைக்கணுங்கிறதுக்காகவும் டேங்கை ஹைட்டாக தூக்கியிருக்காங்க. மொட்டை மாடியில் சின்னதாக ஒரு ஸ்டோர் ரூமும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்த இந்த வீடு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீட்டோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2300 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இடத்தோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சென்ட்டு. கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு வாசலே வச்சு கட்டியிருக்கிறாங்க. 30 அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க. ஐடி கம்பெனிக்கு ரொம்ப பக்கத்துலேயே இது அமைஞ்சிருக்கு. கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ளேயும் இருக்குது. சரவணம்பட்டியோட கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ளேயும் இது வந்திருக்குங்க. இந்த வீட்டுக்காக பில்டர் கேட்டிருக்கிற அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,20,00,000 ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதில் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.